வச்சுருக்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற இந்த விஷயத்தில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு குக்கர் டிப் பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம சாதம் வடித்த பிறகோ இல்லை பருப்பு வச்ச பிறகோ நம்ம விசில் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவோம். அதுமாரி இல்லாமல் விசில் எடுத்துகிட்டு அதில் ஒரு பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, இந்த லன்ச் பேக் பண்ணுற எந்த ஒரு பாக்ஸாக இருந்தாலுமே அதில் இது மாதிரி வச்சு விடுங்க. எதனாலன்னா, நம்ம சில நேரத்தில் அசைவ சாப்பாடெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறப்ப அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதேமாரி ஸ்டீமர் மாரி காட்டுறப்ப அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நல்லா க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த சாதம் வடித்தது தான். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வந்து இந்த மூடியில் வந்து இந்தமாரி விசில் வர இடத்துல லாக் ஆயிரும். இதை அப்படியே எடுத்திங்கன்னா உடஞ்சி போயிடும். இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது க்ளீன் ஆகாது. ஸோ உடனே என்ன பண்ணுறீங்க, ஒரு டூத் பிக் இல்லை ஊசி, தைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஊசி, ஏன்னா அது ரெண்டுமே ஷார்ப்பாக இருக்கிறனால ஈஸியாக உள்ளார போகும். இதேமாரி விட்டு எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா குக்கர் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறப்ப அதில் அடைப்பு இருந்துச்சுன்னா ஏர் வழியே ஆகாமல் அந்த சாதம்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக நம்மளை அந்த குக்கரை விட்டு வரும். அப்போ பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வெடிக்கிறதுக்கு கூட ஆபத்து இருக்குது. அதனால் எப்பொழுதுமே குக்கர் யூஸ் பண்ணுறப்ப இதைமாரி க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயம்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிடணும், அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு பேனில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுங்க. இதுக்கு லைட்டாக ஃப்ரை ஆகினோடனே அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ண வச்சுருக்க மீன்களை அடிக்கிங்க. இதேமாரி ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நார்மலாக மீன் பொரிக்கிறத விட இதில் இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த கருவேப்பிலையோட வாசனை சூப்பராக இருக்கும். ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த ஃப்ளேவர் இறங்கி. அடுத்த டிப் பார்க்கலாம். இது வந்து சாதம் வடித்த கஞ்சி, அதை க்யூபாக கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து சாதம் வடித்து கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதுமாரி நல்லா திக்காகிடும். அதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாதம் வடித்த கஞ்சியில் தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தலை தேய்ச்சி குளிப்பாங்க. இது ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர்னே சொல்லலாம். அதில் கொஞ்சமாக நம்ம ப்ரூ சேர்த்துக்கலாம். சன்ரைஸ் இல்லை ப்ரூ எதுவாக இருந்தாலுமே சேர்த்துங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு க்ரீம் மாரி கிடைக்கும். நீங்கள் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா க்ரீமாக கிடச்சிரும். இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட், இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். டக்குன்னு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, இல்லை எனக்கு பார்லர்லாம் போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ்வலாக டெய்லியுமே உங்களுக்கு சாதம் வடித்த கஞ்சி இருக்குன்னா டெய்லியுமே நம்ம நைட்டில் ஒரு ருட்டீனாக இதை ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இப்போ வர வெயில் காலத்தில் வர சின்ன சின்ன ரேஷஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேக்குருலேருந்து தப்பிக்கிறதுக்கும் இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து கஞ்சி வந்து ரொம்பவும் குளுமையானது. இந்த கஞ்சி வந்து அந்த காலத்தில் உப்பு போட்டு குடிப்பாங்க, குளுமைங்கிறனால தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த பீட்ரூட் நம்ம ஜூஸ் போடுவோம்ல, அது பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சோண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். அதை ஒரு பேனில் போட்டுங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன். போட்டுட்டு சாதம் வடித்தது இருக்குல்ல, அந்த சாதத்தை அதில் போட்டுங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கலரில் ரைஸ் கிடைக்கும். எப்பொழுதும் ரொட்டீனாக ஒரே மாதிரி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா ரைஸா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அலுப்பாக இருக்கும். இதேமாரி நம்ம கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்தமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்பவும் லைக் பண்ணுவாங்க. கேரட் சாதம் செஞ்சால் ஆரஞ்சு கலர் வரும் பாருங்கள். இப்போ மெயின் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம மிச்சம் இருக்கிற அந்த பீட்ரூட்டு ஜூஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கை இருக்குல்ல, அதை இந்த வெயில் காலத்தில் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த வெயில்னால் வர வேக்கூரெலாம் வராது. ரொம்பவும் நல்லா ஸ்கின்னு க்ளோவாகவும் நல்லா ஷைனாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவே நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சி குளிச்சிடலாம். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக்கையை கூட நம்ம தூக்கி போட வேண்டியதில்லை, இந்தமாரி யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் பார்க்கலாம். எங்கேயாவது வெளியில் போகிறப்ப நம்ம பர்ஸ் எடுத்துகிட்டு போவோம். இந்தமாரி பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதோட ஒரே ஒரு சேஃப்டி பின் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவும் செக்யூராக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கர்ஷிஃபில் நீங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிற நகையை ஒரு சேஃப்டி பின்னு வச்சு லாக் பண்ணிவிட்டு அதை கர்ஷிஃபை அப்படியே பேக்கில் வச்சிட்டிங்கன்னா நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியாது,
அந்த திங்ஸ் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கும் வேலை இல்லை. இப்போ என்ன தான் பண்ணாலுமே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கறனால பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் விழாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சேஃபாக இருக்கும். யார் கண்லேயும் படாது. பர்ஸ்னால் கூட ஏதோ வச்சுருக்காங்கன்னு தோணும். கர்ஷிஃபுங்கிறப்ப பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சோம்னா சூட்டோடு உரிக்கிறதுக்கு மார்னிங் டைமில் ரொம்ப சிரமப்படுவோம். ஒரு ஃபோர்க்கு வச்சு குத்திட்டு அந்த ஃபோர்க்கை பிடிச்சி உரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வாங்கினோம்னா அதை சும்மா தண்ணியில் போடுறதோட கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இதேமாரி சமைச்சு பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்காவாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இப்போ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்த டிப் பார்க்கலாம். பொதுவாக புதுசாக சீப்பு வாங்குறப்ப பார்த்திங்கன்னா எல்லா சீப்புமே நம்ம ஹேருக்கு செட் ஆகாது. தலையை சில சீப்பு கீரும். அந்தமாரி கீறுனுச்சுன்னா அந்த சீப்போட எட்ஜஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி விடுங்க. இதேமாரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு சீவி பார்த்திங்கன்னா அந்த சீவுறப்ப பார்த்திங்கன்னா கீரல் விழும். அந்தமாரி கீரல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். ஒரு பவுலில் பேக்கிங் சோடா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்கள்கிட்ட சாஃப்ட் டச்சோ இல்லை கம்ஃபர்ட் எது இருந்தாலுமே கொஞ்சமாக சேர்த்துங்க. நல்லா கலந்துங்க இந்த தண்ணியை. ஒரு நல்ல கிளாத் வச்சுட்டு இந்த பெட்டை இந்தமாரி தொடச்சி எடுத்திங்கன்னா பெட்டில் உள்ள அழுக்கெல்லாம் சூப்பராக வந்துடும். நம்ம சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பெட்டை காய வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் தூக்கிட்டு போய் காய வைக்க முடியாது. அந்தமாரி டைமில் மந்த்லி ஒன்ஸ் அது இந்தமாரி தொடச்சி விட்டிங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெட்டும் க்ளீனாக இருக்கும். நம்ம காய வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த ஒரு பொருள் இருந்தால் உங்கள் வீட்டில் பூச்சி எல்லாமே சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பேஸ்ட், இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாரி ரெடி பண்ணிக்கிங்க. இது எங்கெல்லாம் பல்லி கரப்பாம்பூச்சிலாம் வருதோ அங்கே வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல வச்சுருக்கேன்.